கடலூர் கண்டரக்கோட்டையில் தென்பெண்ணை ஆற்று திருவிழா நடைபெற்று வரும் காட்சிகளை பார்க்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஸ்ரீதர், தென்பெண்ணை ஆற்று திருவிழா, இதற்கு பின்னிருக்கும் ஐதீகம் என்ன, சிறப்பு, இன்றைக்கு எவ்வளவு மக்கள் அங்கே குவிந்திருக்கிறார்கள்? கர்நாடக மாநிலம் நந்திமலையில் தொடங்கும் இந்த தென்பெண்ணை ஆறு கடலூர் மாவட்டம் வங்கக்கடலில் வந்து கலக்கிறது. இந்த அளவுக்கு வரும் இந்த ஆற்றில் ஒவ்வொரு ஆண்டும் கடலூர் மாவட்டத்தில் அதிகமாக இந்த திருவிழாக்கள் நடைபெறும். குறிப்பாக இந்த ஆற்று திருவிழா என்பது பொங்கல் முடிந்து வரும் 3வது நாள் தான் இந்த ஆற்று திருவிழா நடைபெறும். இங்கே பல்வேறு கோயில்கள் இருக்கும் அம்மன்கள் மற்றும் பல்வேறு விதமான உற்சவர்கள் இங்கே தீர்த்தவாரிக்காக அழைத்து வரப்படுவார்கள். இந்த சாமிகள் அனைத்தும் ஒரே இடத்தில் சங்கமிக்கும் காரணமாக பொதுமக்கள் அதிகமாக ஒன்று சேருவார்கள். குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஏதேனும் ஒரு இயற்கை பாதிப்பு இருக்கும். அதுபோல் இயற்கை பாதிப்பு எதுவும் வரக்கூடாது என்பதற்காக இந்த நீரை கொண்டாடுவதற்காகவும் நீருக்கு நன்றி தெரிவதற்காகவும் இயற்கையை கொண்டாடுவதற்காகவும் இந்த ஆற்று திருவிழா நடத்தப்படுவதாக ஐதீகங்கள் சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த ஆற்று திருவிழா தென்பெண்ணை ஆற்றின் பல இடங்களில், குறிப்பாக நீங்கள் கழுகு பார்வையில் காட்சி என்பது கண்டரக்கோட்டை பகுதியில் நடைபெறும் திருவிழா. தற்போது நாம் நின்று கொண்டிருக்கும் இடம் என்பது கடலூர் மஞ்சக்குப்பம் தென்பெண்ணை ஆற்றில். இந்த தென்பெண்ணை ஆற்றில் லட்சக்கணக்கான மக்கள் வரும் காரணத்தினால் 1500 போலீசார் வந்து இங்கு குவிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக இந்த சாமி தரிசனம் செய்வதற்காக மக்கள் கூட்டம் வரும் அதே வேளையில் பல்வேறு விதமான பொருட்களும் இங்கு அதிகமாக இருக்கும். இது குறித்து நம்முடன் பேசுவதற்காக கடலூரை சேர்ந்த சில குடும்பங்கள் நம்முடன் இருக்கோம். அம்மா வணக்கம். இந்த ஆற்று திருவிழா எப்படி பாக்குறீங்க? இது போல் திருவிழா வேற எங்க நடக்கிறத பாத்துறீங்களா? நீங்க வேற எங்கேயும் பார்க்கல, கடலூர்ல தான் பாக்குறோம். ரொம்ப நல்லா நடக்குது. எல்லா ஊர் சாமியும் இங்க வந்து பாக்குறதுல ரொம்ப சந்தோஷமாவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. நிறைய பொருட்களும் இங்க வந்து கிடைக்குது. வெளியில கிடைக்காது, இங்க வந்து கிடைக்குது. அந்த கிழங்கு வகைகள் எல்லாமே இங்க கிடைக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. வெள்ளப்பாதிவுக்கு பிறகு இங்க நல்லா பண்ணிருக்காங்க. கடலூர் மாவட்டத்துல எல்லாமே நல்லா இருக்குது. குறிப்பாக இதுபோல் வெள்ளம் முடிந்து இந்த மழைக்காலம் முடிந்து ஆற்றில் வரும் இந்த திருவிழா என்பது ஆற்றை பார்ப்பதற்கே மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் சிலர் தெரிவிக்கிறார்கள். மேலும் சிலர் நம்மளுடைய அம்மா வணக்கம். இந்த ஆற்று திருவிழா எப்படி பாக்குறீங்க? உங்க குடும்பத்தில் எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க? என்னென்னலாம் இங்க இருக்குமா? இந்த ஆத்து திருவிழாவுக்கு எங்க ஃபேமிலியோட எல்லாருமே வந்திருக்கோம். வருஷம் வருஷம் எப்பவுமே வருவோம். நாங்க வந்ததுல இந்த கடைகள் நிறைய இருக்கும், நிறைய பசங்களுக்குலாம் கொஞ்சம் ஜாலியா இருக்கும். இந்த கருநாள் வெறுநாள் திருநாள்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கும். ஒரே கூட்டம், ஒரே குதூகலமா ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய சாமிகள்லாம் இங்க வரும். நிறைய சாமி கும்பிட்டுட்டு கடையெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் மதியானம் தான் வீட்டுக்கே போவோம். நாங்க மழை சமயத்தில் ஆற்றில் வந்து கடுமையான வெள்ளம் ஏற்பட்டது. அந்த சமயத்தில் ஆறை பார்க்குவதற்கு எப்படி இருந்துச்சு? இப்ப எப்படி இருக்குது ஆறு? இந்த மழை வெள்ளம் அதிகமா இருந்ததுனால அப்ப ரொம்ப நிறைய தண்ணி இருந்துச்சு. இப்ப அது எல்லாமே சுத்தப்படுத்தி இப்ப எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. இந்த வருஷம் நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாமே சரி பண்ணிட்டு அப்புறமா தான் இப்ப கடைகள்லாம் வந்திருக்கு. குறிப்பாக இந்த ஆற்றை பார்ப்பதற்கே இப்ப ரம்யமாகத்தான் இருக்கும். காரணம் அந்த அளவுக்கு மென்மையான குறைந்த அளவு தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. இதில் வந்து பல்வேறு இடங்களில் கடை அமைக்கப்பட்ட காரணத்தினாலும் பல கிராமங்களில் இருந்து சாமி இங்க வந்து உற்சவர்கள் நீங்கள் பார்க்கலாம். பல பகுதியில் இருந்து சாமிகள் அலங்காரத்தில் இங்கு வந்து காட்சியளிக்கும். இந்த காட்சியை பார்ப்பதற்காக பல பகுதியில் இருந்து மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. தொடர்ந்து நூற்றுக்கணக்கான சாமிகள் இங்கு வரும் காரணத்தினால் பல லட்சக்கணக்கான பக்தர்களும் இங்கு ஒன்று திரண்டு சாமி தரிசனம் செய்வதற்காக கூடி வருகிறார்கள். இது போக போக கூட்டம் அதிகரிக்கும். இன்று மாலைக்குள் பல லட்சம் பேர் இங்கு குவிவார்கள். இதேபோல் கடலூர் மஞ்சக்குப்பம் மட்டுமல்லாமல் மேல்பட்டாம்பக்கம், விஸ்வநாதபுரம், கண்டரக்கோட்டை உள்ளிட்ட பல இடங்களில் இந்த ஆறு முழுவதுமாக இந்த விழா என்பது நடைபெறும். அந்த பகுதியிலும் கூட்டம் அலைமோதும். அனைத்து பகுதியிலும் கூட்டம் அலைமோதும் காரணத்தினால் ஏதேனும் பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக காவல்துறையும் பல்வேறு விதமான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆற்றின் நடுவே படகுகளோடு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நம் ஒளிப்பதிவாளர் பாலா காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை, அதே சமயத்தில் காவல்துறையில் பயிற்சி பெற்றவர்கள் என படகில் வந்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆற்றின் ஓரமாக யாரும் செல்ல வேண்டாம் என ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தற்போது அதற்கு முன்னெச்சரிக்கையாக தற்போது அங்கு படகில் வந்து காவல்துறை